ஹலோ கைஸ். யாரெல்லாம் ரெட்ரோ டெய்லர் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. சூர்யா சாரோட வளர்ச்சியை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது சினிமாவில் நான் என்ன படம் பண்ணிருக்காரு, அதில் நமக்கு எந்த ஃபேவரட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை தான் நம்ம பேச போகிறோம். இது முழுக்க முழுக்க எங்களோட லிஸ்ட்டும் எங்களோட ஒப்பீனியன் தான். இது உங்கள் பிகே டைம். ஆக்சுவலி நம்ம அட்மின் ஒன்று வந்து ஒரு தீவிரமான சூர்யா ஃபேன். எப்படின்னா, அவரோட ரூமில் வந்து மினி சைஸ் பேனர்லாம் ஒட்டி வச்சுருப்பாரு. அதுவும் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு படம் ஃபஸ்ட்டு அவர் பார்த்த படம் வந்து சிங்கம் தான். அது வந்து அவர் சைல்டுஹுட் மூவியில் பார்த்தது தான். சன் டிவிலலாம் அந்த சிங்கம் படம் எப்போ போட்டாலும் திரும்ப திரும்ப உக்காந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் எங்கிட்டயே வேறு வந்து சொல்லுவார், நானும் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய சூர்யா சாரோட படம்லாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு அயன், 7ஆம் அறிவு, சிங்கம் 2, மாஸ், தானா சேர்ந்த கூட்டம் போன்ற மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோம். அதில் சூர்யா சார் படம் வந்து ஒன்று சினிமா ஃபீல்டில் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்துச்சு. ஆனால் அந்த படம் ஃப்ளாப்பு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் பேர் வந்து அஞ்சான். அதில் தான் அவர் வந்து சூர்யா சாரோட ஃபஸ்ட்டு ஒரு கேங்ஸ்டர் லுக்கை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் ஒரு படம் வந்திருக்கு. அந்த மூவி பேர் வந்து 6. டைம் இருந்தால் மறக்காமல் அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். சாரி கைஸ், நம்ம டாபிக் மாதிரி எங்கேயோ போயிட்டோம். இப்போ வந்து நம்ம பேச போகிறது சூர்யா சாரோட நமக்கு தெரிஞ்ச ஃபிலிமோகிராஃபியை தான் பேச போகிறோம். ஆக்சுவலி நம்ம சூர்யா சாரோட ஒரிஜினல் நேம் வந்து சூர்யாவே கிடையாதுங்க. அவரோட ஒரிஜினல் நேம் வந்து சரவணன் சிவகுமார். அவருமே ஒரு சில ஹீரோஸ் மாதிரி அவங்க அப்பாவோட சினிமா பேக்ரவுண்ட் மூலமாக தான் வந்தாங்க. ஆனாலுமே சூர்யா சார் வந்து ஒரு நல்ல ஆக்டர் தான். அவர் வந்தது வந்து நமக்கு சினிமா ஃபீல்டுக்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து தளபதி விஜய் சாரோட செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அந்த படம் பேர் வந்து நேருக்கு நேர். அந்த படம் ரொம்பவே எனக்கு ஒரு ஃபேவரட்டான படம். ஏன்னா போரே அடிக்காது. அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். விஜய் சாருக்கும் சூர்யா சாருக்கும் கிளாஸ் வந்து அந்த படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 படம் பண்ணிருப்பார். அந்த 6 படமே மொக்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆவரேஜாக இருக்கும். அந்த படம்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் திரும்பி ஆனால் விஜய் சாரோட ஒரு படம் பண்ணார். அந்த படம் பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து சூப்பரான படம். விஜய் சாருமே சரி, சூர்யா சாருமே சரி, சூப்பராக அந்த கேரக்டர்லாம் ரோல் பண்ணிருப்பாங்க. பத்தாததுக்கு நம்ம வடிவேல் சார் வேறு காமெடியில் பயங்கரமாக நம்மளை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சிரிக்க வச்சுருப்பாரு. அதுக்கு அந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம் தான். மலையாள படத்தோட ரீமேக் தான். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான படம் தான். அதுக்கப்புறம் சூர்யா சாரோட கரியரே சேஞ்ச் பண்ணது வந்து நம்ம டேரக்டர் பாலா சாரில் வந்த டேரக்ஷனில் நம்ம சூர்யா சார் நடித்து வெளிவந்த படம் தான் நந்தா. அந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம். அவரோட ஆக்டிங்க்கு சூப்பராகவே அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த படம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்லாம் கிடச்சிது. அதில் எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான படம்னா காக்க காக்க. அதுலேயே அந்த படத்தில் வர அன்பு செல்வன்னு ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கும். சூப்பராக பிச்சு உதறிப்பார் அந்த கேரக்டர். எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரெட்டு. அந்தளவு அதில் பண்ணிருப்பார். அந்த கேரக்டர் மாதிரி வேறு யாராலுமே பண்ணவே முடியாது. அப்படி ஒரு பர்ஃபெக்டான போலீஸ் ரோலில் நம்ம சூர்யா சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த படத்தை வந்து பாலிவுட்டில் ரீமேக் பண்ணி ஃபோர்ஸுன்னு பேரில் விட்டாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் காக்கா காக்கா மாதிரி வரல. ஏன்னா அதில் சூர்யா சார் அப்படி நடிச்சிருப்பார். அந்த கேரக்டர் வந்து அவருக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். அதனாலவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போகுது. அதுக்கப்புறம் அதில் ஒரு சீன் வேறு ஒன்று வரும். அதில் வந்து நம்ம சூர்யா சார் மூஞ்சில் வந்து ஒருத்தர் ஆசிட் ஊற்றுற மாதிரி. ஆனால் அதை அவர் வந்து தொடச்சிட்டு கெத்தா வந்து வில்லனை முறைச்சி பார்த்து கன்னை வாயிலே வைப்பார். அந்த சீன்லாம் சரியான கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். பத்தாததுக்கு வேறு நம்ம சூர்யா சாரும் ஜோதிகா மேம் காம்போ வேறு அதில் பயங்கரமாக இருக்கும். நிறைய பேர் அதை வந்து வாட்ஸ்அப்பில் லவ் ஸ்டேட்டஸாகவே விடுவாங்க. அந்தளவு ஒரு சூப்பரான கேரக்டரு. அந்த படத்தோட டேரக்டர் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் தான். அப்படி ஒரு சூப்பரான டேரக்டர் அவர். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்து காம்போவில் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்க 2 பேர் காம்போவில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பேர் வந்து வாரணம் ஆயிரம். அதில் வந்து நம்ம சூர்யா சார் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. அந்த 2 கேரக்டருமே சூப்பராக பண்ணிருப்பாரு. அந்த 2 கேரக்டருமே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது சூப்பராக பண்ணிருப்பாரு. அந்த அப்பா கேரக்டருக்கு கொஞ்சம் உடம்பு இழைச்சி, பையன் கேரக்டருக்கு 6 பேக் வச்சு, அந்த மாதிரி அவர் ரொம்ப அந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த படமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் அந்த பையன் கேரக்டர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு பிளாட் லைனில் தான் அந்த ஸ்டோரி போகும். உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம். அதில் அந்த மேகனான்ற கேரக்டர் சேர்த்ததுக்கப்புறம் அவர் வந்து இதுமாரி ஒர்க் அவுட் பண்ணி பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதில் தான் அவர் வந்து 6 பேக்கில் ஃபஸ்ட்டு வந்திருப்பார். அந்த படம் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு 6 பேக்கில் வந்த படம். அந்த படம் பார்த்தா நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க, ஜிம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி தப்பான முடிவுலாம் எடுப்பாங்க. ஆனால் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் மாறினாங்க. இதுமாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளால் மாற முடியும் அப்படின்னு காட்டுறது இந்த படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சூர்யா சாருக்கு வந்து மாற்றான்,
ஆதவன், அயன் இந்த மாரி நெறைய சூப்பரான படம்லாம் வந்துச்சு. அந்த படம் எல்லாமே ஹிட்டு. எனக்குமே ரொம்பவே ஃபேவரைட்டு. சூர்யா சார்லாம் அதில சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த சூர்யா சாரோட பெஸ்ட் மூவி அதுவெல்லாம் அவர் வந்து நான் ஃபேவரைட் லிஸ்ட்லாம் அடுத்த ஒரு வீடியோல போடுறேன். அதையும் நீங்க கூடிய சீக்கிரம் பாருங்க. அதான் நம்ம சூர்யா சார் இந்த மாரி நெறைய நல்ல படம் போயிருந்தாலும், அதுக்கப்புறம் டவுன்ஃபால்ன்னு ஒண்ணு நடந்துச்சு. அது அந்த படத்துல ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது அஞ்சான் தான். இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப்பான படம் தான். ஆனா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனாலுமே ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் ஃப்ளாப்பு. அதனால நாங்க இத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இதான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மாஸ்ன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து ஆவரேஜ். ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜான ஒரு படம். அதில அந்த படம் ஏன் ஆவரேஜ்ன்னு காரணம்னா, அதுக்கு நம்ம யுவன் சார் தான். ஏன்னா, அதில மியூசிக் வச்சு தான் அந்த ஒரு படத்த ஓட்டிருப்பாரு. அதனால தான் நம்ம தியேட்டர்லயுமே உட்காந்து அந்த படம் பார்த்துருப்போம். அதனால தான் அந்த படத்த வந்து நாங்க ஆவரேஜ்ன்னு சொல்றோம். அடுத்ததா அவருக்கு என்ன படம் ஃப்ளாப் ஆச்சுன்னு பார்க்கும்போது, இந்த பசங்க 2. ஏன்டா பசங்க 1 எவ்வளோ சூப்பரான மூவி தெரியுமா? ஏன்டா பார்ட் 2ன்னு எடுத்து இந்த கோலிவுட் சினிமாவ அசிங்கப்படுத்துறீங்க? இந்த பசங்க 2ன்னு இல்லங்க. இந்த மாரி நெறைய படம் வந்து பார்ட் 1லாம் சூப்பரா இருக்கும். ஆனா, இந்த பார்ட் 2, பார்ட் 3 எடுக்கிறேன்னு சொல்லி ஆர்வ கோளாறு மாரி பண்ணி அசிங்கப்படுறானுங்க. ஏன் இதெல்லாம் அவனுங்களுக்கு தேவைன்னே தெரியல. தயவுசெய்து இந்த பார்ட் 2 எடுக்கிறத மொதல்ல நிப்பாட்னா நல்லாயிருக்கும். நல்ல படத்துக்குலாம் பார்ட் 2 எடுங்கடா. உங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா படம் எடுக்கலாம் தப்பில்ல. ஆனா, இந்த மாரி ஒரு நல்ல படத்த வந்து நம்ம பார்ட் 2ன்னு எடுத்து அத அசிங்கப்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா சாருக்கு வந்து ஒரு படம் வந்துச்சு. அதான் அவருக்கு வந்து பேக் டூ ஃபார்ம்னே சொல்லணும். 24 இந்த படத்த பத்தி சொன்னா வச்சுக்கங்களேன், சூப்பர் ஃபேண்டஸியான டைம் டிராவல் படம் தான். 7ஆம் அறிவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபேண்டஸி படம்ன்றது இந்த 24 தான். எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஃபேவரைட்டு. ஆனா இந்த படம் வந்து அந்த டைம்ல ஹிட் தான். ஆனா ரொம்ப சொல்ற அளவுலாம் ரீச் ஆவல. ஏன்னா அந்த டைம்ல இந்த படத்துக்கு ஏத்த ஃபேன்ஸ் இல்ல. அதே இந்த படத்த இப்போ விட்டுருந்தா கூட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குமோ என்னவோ! ஓகே. நம்ம சூர்யா சார் கம்பேக் ஆயிட்டாருன்னு பார்த்தா, திரும்ப சிங்கம் 3ன்னு விட்டு அவர திரும்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் முன்ன சொன்ன மாரி தான். ஒரு நல்ல படத்துக்கு நாங்க இதோட காசுக்காக திரும்ப திரும்ப எடுக்கிறோம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறானுங்க. தயவுசெய்து அத நிப்பாட்டணும். ஆனா சிங்கம் 3யுமே ஒரு ஃப்ளாப்பான படம் தான். திரும்ப சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் வந்துச்சு. அது வந்து என்ன படம்னா, தானா சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம் வந்து ஹிட் இல்லனாலும் அது ஒரு ஆவரேஜான படம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து கேரளால அந்த படம் ரொம்ப சூப்பரா ஓடிச்சுன்னு சொல்லணும். தமிழ்நாட்ல தான் கொஞ்சம் ஆவரேஜா ஓடிச்சு. ஆனாலுமே அந்த தானா சேர்ந்த கூட்டம் வந்து ஒரு ஓகே ஆவரேஜான படம். திரும்பவும் நம்ம சூர்யா சார் ஆக்டிங்கில என்ஜிகேன்னு ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவிக்கு நாங்க வந்து நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம செல்வராகவன் சார் தான் அதுக்கு டைரக்டரு. சரின்ட்டு அவர் மேல நாங்களுமே நெறைய நம்பிக்கை வச்சோம். ஆனாலுமே அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அதில சொல்ல வர கன்டென்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இருந்தாலும் ஒரு சில காரணத்தால அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு மொக்க படம் தான். இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே. சூர்யா ஃபேன்ஸ் ஒரு தடவ பார்க்கலாம் சூர்யாக்காக. அதுக்கப்புறமா வந்து காப்பான்னு ஒரு படம் வந்துச்சுங்க. சரி அந்த படத்த வச்சு நம்பிக்கை வச்சு போனா வேஸ்ட் ஆஃப் டைம்ங்க. தியேட்டர விட்டு எப்படா வெளிய வரோன்ற மாரி இருந்துச்சு. இருந்தாலுமே அதில ஒரு சில ஆக்டருக்காக அந்த படம் பார்க்கலாம். நம்ம மோகன்லால், அப்புறம் ஆர்யா சார் இவங்க ஒரு சில பேருக்காக இந்த படம் பார்க்கலாம். ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். அதுக்கப்புறம் ஓடிடில வந்து ஒரு படம் வந்துச்சுங்க கொரோனா டைம்ல. சூப்பரான படங்க. இந்த படத்தலாம் ஏன்டா தியேட்டர்ல விடல அப்படின்னு தோன்ற கேட்டுச்சுங்க எனக்கெல்லாம். அந்த படம் பேர் வந்து சூரரை போட்டுருங்க. இந்த படம் உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம். நேஷனல் அவார்ட்லாம் இந்த படம் வாங்கிச்சு. அதுவும் இல்லாம நம்ம சூர்யா சார் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு திரும்பி பார்க்க வச்ச படம்னா, இந்த சூரரை போற்று தான். அப்படியே ஒரு சூப்பரான படம். மறக்காம டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம சூர்யா சாருக்கு வந்து திரும்பவும் ஓடிடில வந்து ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பேர் வந்து ஜெய்பீம். உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம் தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டோரிலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். சொல்ல வர கன்டென்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த படம் நம்ம பார்க்கும்போது கன்ஃபார்ம் முடியும்போது அழுவோம். அப்படி இருக்கும் அந்த படம். சூர்யா சார் வேற அந்த வக்கீல் கேரக்டர்ல பிச்சு வகிருப்பாரு. சரியான கேரக்டரா இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான படம். ஆனா இந்த மாரி நல்ல படம்லாம் தியேட்டர்ல வராது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. மத்தபடி இது ஒரு சூப்பரான படம். சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் திரும்ப ஹீலிங் குடுத்ததே இந்த படம் தான். ஓகேன்னு ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம சூர்யா சாருக்கு வந்து தியேட்டர்ல ஒரு படம் வந்துச்சுங்க. அந்த படம் பேர் வந்து எதற்கும் துணிந்தவன். அது வந்து நல்லாயிருக்கும்னு தான் நெனச்சு போனோம். பார்த்தா அதுக்கு நடுவுல ஒரு பாட்டுலாம் நல்லா இருந்துச்சா, சரி படம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நெனச்சு நாங்க தியேட்டருக்குள்ள போனோம். ஆனா அந்த படமே ஒரு பிலோ ஆவரேஜா போயிடுச்சுங்க. ஓகே. சூர்யா சாருக்காக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா சார் படம் திரும்ப தியேட்டர்ல வருதுன்ட்டு போய் பார்க்கலாம். மத்தபடி அந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். டிசப்பாயிண்ட் வேற ஆக்கிடுச்சு எங்கள. அதுக்கப்புறம் கோலிவுட்டுக்கே கம்பேக் ஆகுற மாரி ஒரு படம் வந்துச்சு விக்ரம்ன்ட்டு. அந்த படத்துல திரும்ப நம்ம சூர்யா சாரோட கம்பேக் ரோலக்ஸ் என்ற கேரக்டர். அந்த படம் 2 மணி நேரத்துல 10 நிமிஷம் தான் தியேட்டருக்கே. நாங்கலாம் தொண்டைக்கு வரைக்கும் கத்துனோம் அந்த 10 நிமிஷம் சீனுக்கு. அப்படி இருக்கும் அந்த ரோலக்ஸ் கேரக்டரு. சூர்யா சாருக்குமே கம்பேக்கு, கோலிவுட்டுக்குமே ஒரு கம்பேக்கான படம் தான் இந்த விக்ரம். அத டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. நம்ம சூர்யா ஃபேன்ஸ்க்குமே ஒரு ஏத்த படம் அது. ஆ திரும்ப அந்த அந்த கேரக்டர்லயே புது சூர்யா ஃபேன்ஸ்லாம் உருவானாங்கன்னே சொல்லணும். அந்த ரோலக்ஸ்ன்ற கேரக்டர்ல சூர்யா ப்ளே பண்ணதுனால, அப்படி சூப்பரா பண்ணிருப்பாரு. அது ஒரு 10 நிமிஷம் சீன் தான். இருந்தாலுமே சூர்யா ஃபேன்ஸுக்கு அது ஒரு பெரிய
செலிப்ரேஷன் பண்ணுற அளவு ஒரு பயங்கரமான கேரக்டராக போச்சு. அப்படியே ஒரு சூப்பரான கேரக்டர், அப்படியே ஒரு சூப்பரான ஆக்டர்னே சொல்லணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் இத்தனை படம் பற்றி பேசியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் வந்து இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் தான் ஃப்ளாப் ஆச்சுன்னு சொன்னோம். ஆனால் இந்த படம் வந்து நாங்கள் படம் வரதுக்கு முன்னாடி அந்த டேரக்டர் நேமை கேட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த படம் ஃப்ளாப்புன்ட்டு. வேறு யார், நம்ம சிறுத்தை சிவா தான். யாரு? நான் தான். இவர் பேரை கேட்டுனே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆஹா படம் போச்சுடா, சூர்யாவுக்கு ரோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டோம். அந்த அந்த கங்குவா படம் பேர் வந்து கங்குவா தான். இந்த படம் எதுக்கு எடுத்தானுங்கன்னே தெரில. ஆனால் ஓகே, சூர்யா சாருக்காக படம் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனாலுமே இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் தான். அதனாலேயே சூர்யா ஃபேன்ஸ்க்கெலாம் இந்த படம் வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் தான் சொல்லணும். இந்த படம் அப்படி ஒரு மொக்க படம், ஃப்ளாப்பு தான். இருந்தாலும் ஓகே, சூர்யா ஃபேன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படம் அப்படின்னு. ஆனால் நல்ல வேலைங்க, இவர் இத்தனை வருஷமா அஜித் சாரை பிடிச்சி தான் தொங்கியிருந்தார் இந்த சிறுத்தை சிவா. ஆனால் பரவாயில்ல, ஏதோ அஜித் சார் ஜஸ்டின் சிறுத்தை பிடிச்சிட்டாரு. ஆனால் பாவம் சூர்யா சார் மாட்டிக்கிட்டாரு. கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருண்ணே அது? அவனை வெளியே இதில் கங்குவா 1 பார்க்க முடியல, இதில் கங்குவா 2ன்னு வேற போட்டு முடிச்சாங்க. இல்லை கார்த்தி சார் வேற கேமியோ, அதை தாங்க சத்தியமாக சகிக்க முடியல என்னால். இந்த படத்தெல்லாம் எப்படா தேட்டரில் பார்க்குதுன்னு உட்காந்து பார்த்துட்டு வெளியே வந்தோம். அப்படி ஒரு மொக்க படம். என்னதான் இந்த மாதிரி ஃப்ளாப் மூவிலாம் கொடுத்தாலுமே சூர்யா ஃபேன்ஸ் என்றைக்குமே விட்டு விட மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களுமே ஒரு சூர்யா ஃபேன் தான். ஸோ நம்ம இன்னும் நம்புவோம். நிறைய பேர் ரெட்ரோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறோம். ஏமாற்ற மாட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில படம் நடிக்கும் போது இவர் வந்து என்னப்பா சரியாக நடிக்கவே தெரில, பத்ததுக்கு உடம்பே இல்லைனாங்க. அவர் அதையுமே கரெக்ட் பண்ணி நல்லாவும் நடித்தார், சிக்ஸ் பேக்லாமே வச்சார். ஆனாலுமே இந்த ஒரு சில ஹேட்டர்ஸ் வந்து இவர் ஹைட்டை பற்றி மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். அவரோட திறமையை தானே நம்ம பார்க்கணும், ஏன் அந்த ஹைட்டை பற்றிலாம் பேசணும்? அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் தான். அதை வந்து மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய நல்ல படம்லாம் வருது. ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒரு சில கிரிஞ்சி மசாலா படத்துக்குலாம் 200 கோடி 300 கோடிங்கும்போது அதெல்லாம் என்ன கதைன்னே தெரில எனக்கு. அப்புறம் இதுமாரி நல்ல படத்துக்குலாம் எப்போ தான் நம்ம வளர விடுவோம், என்ன சொல்கிறீங்க? அப்புறம் இந்தமாரி படம் நம்ம சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக வளர வைக்கணும். அப்போ தான் வந்து படம் வந்து நல்லா போகும். உதாரணத்துக்கு நம்ம சியான் விக்ரம் சார் இப்போ ஒரு படம் நடிச்சிருந்தார், வீராதிரா சூரான்ட்டு. அந்த படம் நல்ல படம் தான். ஆனால் அதெல்லாம் ஓட வைக்க மாட்டீங்க. கிரிஞ்சி மசாலா படத்தெல்லாம் ஏன் ஓட வைக்கிறீங்கன்னே தெரில. அதை முதல்ல மாற்றிக்கிட்டாலே கோழி சினிமா உருப்படன்னு நினைக்கிறேன். முதல்ல இதெல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல வரது என்னென்னா, எல்லா படத்தையும் பாருங்கள், நல்ல படமாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேட்டர்ஸ்க்கு நாங்கள் சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. ஆனாலுமே சூர்யா ஃபேன்ஸ் என்றைக்குமே நாங்கள் விட்டு தர மாட்டோம். என்றைக்குமே நாங்கள் சூர்யா ஃபேன்ஸ் தான். அவர் என்றைக்கா இருந்தாலும் கம்பேக் கொடுப்பாரு. அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம ஹோப் இழக்க வேணாம் கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவலாக வீடியோ போட முடியும். நாங்கள் இதுமாரி நிறைய வீடியோ பண்ணுவோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கொஞ்சம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். இது உங்கள் பிகே டைம். கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் யாருன்னு காட்டணும். தேங்க்யூப்பா. well குட். நீ அங்கே போய் அந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது யார் கண்டா திடீர்னு தமிழில் இன்னொரு நல்ல நடிகை வரலாம், இல்லை கொலம்பியாலே நல்ல தமிழ் நடிகை கிடைக்கலாம் இல்லையா? இல்லை இருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா இல்லையா?